अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி பண்டிகை. அனைவருக்கும் இனிய யுகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு வருஷம் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான சுபகாரியங்களும் தெய்வ சங்கல்பத்தோட பிரம்மாண்டமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்திக்கிறேன். எல்லாமே சுபமாக நடக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும். மற்றபடி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் ஈஸியாக நிறைவேற்றக்கூடிய அம்சங்கள் பிறக்கிறது. இது பண்ண முடியுமா இல்லையே, என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் தீர்ந்து போய் அமோகமாக முடிக்கக்கூடிய ஒரு அம்சம் பிறக்கிறதுன்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு செய்தி ஃபோன் மூலிமா உங்களை பார்க்க சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மிதுனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே பிரம்மாண்டமாக இருக்குது. 2 கிரக சேர்க்கை மட்டும் அஷ்டமத்தில் இருக்குது. 5 கிரக சேர்க்கை, அதுக்கப்புறம் 4 கிரக சேர்க்கை, அதுக்கப்புறம் 3 கிரக சேர்க்கை, இப்போ 2 கிரக சேர்க்கை. எவ்வளவோ பரவாயில்ல சாமி, நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. பல விஷயங்கள் ஏற்றமாக இருந்தாலும் சரி, கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கக்கூடிய ஒரு காரகத்துவம், ஒரு கூரான ஆயுதங்கள், சூடான விஷயங்கள், வண்டி வாகனங்கள், கனரகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி போலீஸு கேஸு, வம்பு தும்பு வழக்கு இதெல்லாம் மேக்ஸிமம் போகாமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் போய் பஞ்சாயத்துக்கு நிற்க வேண்டாம். அதுவும் ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களுக்கு அதை மட்டும் பார்த்துட்டா போதும், எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அவ்வளோ யோகமான காலகட்டங்கள். நண்பர்களை நம்பி ஒரு விஷயத்துக்காக உள்ளே போக வேண்டாம், ஏமாந்துருவீங்க, உங்களை ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லலாம். பெரியவங்களுக்கு பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. பெண்களுக்கு தேவையில்லாமல் மற்றவங்களை பற்றி பேசாமல் இருந்தாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வு. நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அவங்க வேற ஒரு ஆங்கிளில் சொல்லுவாங்க, ஓ அதுதான் இதோ அப்படின்னு எடுத்துப்பீங்க. லாஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் கன்ஃபியூஷன் ஆகி போய் உங்கள் பேர் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய அம்சங்கள் இருந்தாலுமே கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே நல்லதுக்காக மட்டுமே நடக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தம் பார்க்கும்பொழுது மிதுனராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு தேவை. ஸோ மகான்கள் தரிசனம், மகான்கள் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100க்கு ஒரு 75% இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே கருதப்படுகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.